திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, புரட்டாசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல மாறக்கூடிய கிரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான். சுக்கிரன் சிம்ம வீட்டிலிருந்து கன்னியா வீட்டுக்கு 23ஆம் தேதி மாறி வருகிறார். அடுத்தது புதன் 16ஆம் தேதி கன்னியா வீட்டிலிருந்து துலா வீட்டுக்கு வரப்போகிறார். அதே போல சனி இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியில தான் இருக்க போறார். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் அதே இடத்துல தான் இருக்கார். சூரியனும் பாத்துட்டீங்கன்னா புரட்டாசி மாசம் உங்களுக்கு கன்னி வீட்டுல தான் இருக்க போகிறார். இப்ப இந்த சின்ன சின்ன கிரக மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்க போகுது, மாத பலன்கள் மூலமாக ஏதோ ஒரு பெருசா வராம இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வருவதை நாம அடுத்தது தடுத்து கொள்ளலாம். அதே போல ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சி, சின்ன சின்ன சந்தோஷங்கள் இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குமா அப்படிங்கறத நம்ம மாத பலன்ல எடுக்க போறோம். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். சிம்ம ராசிக்குண்டான புரட்டாசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். சிம்ம ராசிக்குள்ளேயே கேது இருக்கார். அஷ்டம சனி வேற, 2 பக்கம் அடி, எங்க போனாலும் பிரச்சனை. இது சிம்மத்துக்கு இப்ப சொல்லக்கூடிய ஒரு பதில். எதுவுமே சக்சஸ் ஆக மாட்டேங்குதுங்க. எந்த பேச்சுவார்த்தையும் குடும்பத்துல பேச முடியல, என்ன பண்றதுனே தெரியல, ஒரே மனக்குழப்பமா இருக்குது. ஒரு வேலை வாய்ப்பு சார்ந்ததாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு லாக்ல நிக்குதுங்க. சரி எதுவுமே கிடைக்கல அப்படின்னு இருந்தாலும் கூட பிரச்சனையாவது வராம இருக்குதுன்னு பார்த்தா ஒன்னா லைன் அடிக்கிட்டே வருது அப்படிங்கிறது சிம்மத்தினுடைய நிலை. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க கர்மாவெல்லாம் கழிச்சுக்கிட்டு இருக்கிறார். கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கறதுதான் ஒரு அட்வைஸை நீங்க எடுத்துக்கணும். அப்ப ராசிக்குள்ளேயே கேது இருக்குது. இப்ப அப்போ அதே இடத்துல பாருங்க சுக்கிரன் நிக்கிறார். 10 குடையவர் அவரும் உங்களுக்கு கேதோட நிக்கிறார். அப்ப தொழிலை பத்தின ஞானத்தை இந்த மாதம் கொடுத்துரும். இந்த ராசி அதிபதி யாருன்னா சூரியன். அவர் போய் 2ஆம் வீட்டுல உட்காந்துட்டார். அப்ப இவ்வளவு நாள் தடையாயிருச்சு, பண வரவு வரல, தொழில் பிரச்சனையா இருக்குது அப்படின்னு இருந்தாலும் கூட ராசி அதிபதி சூரியன் 2ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது தடை எல்லாமே உடைச்சிட்டு பண வரவை கொடுத்துருவார். எப்படி காசு சேர்க்கை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏதோ ஒரு பக்கம் பணம் நின்றுட்டு இருக்க பணம் கூட திரும்பி வந்துரும். பேச்சுக்கு மரியாதை எங்கீங்க, யாரு நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு மதிப்பே போயிடுச்சுங்க அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த மாசம் மதிப்போட வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். நீங்க இப்ப அமைதியா இருப்பீங்க. ரொம்ப என்னமோ நடந்துட்டு போகுது, பறத பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோ தைரியத்தை இந்த கேதுவும் அதே போல அஷ்டம சனி உங்களுக்கு கொடுத்துருக்கும். வந்தா வரட்டும், வரத பாத்துக்கலாம், எதா இருந்தாலும் சமாளிச்சுதானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை அந்த மனசு இரும்பாகிரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அமைப்பெல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. அப்ப ராசி அதிபதி 2க்கு வரும் பொழுது 2ல இருக்கக்கூடிய இந்த மாதம் முழுவதும் காசு பணம் சொத்து சேர்க்கை உண்டு, பொருளாதார வளர்ச்சி உண்டு, பணம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப தேவைகள், குடும்பத்துக்கு உண்டான விஷயங்களை பூர்த்தி பண்றது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துரும். இதுல இன்னும் நம்ம சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்குள்ளேயே சுக்கிரன் இருக்கார், 10 குடையவர். அப்ப தொழில் வளர்ச்சியை கொடுப்பார். கேதுவோடு இருந்தா தடையை கொடுப்பார். ஆனா தடைக்கு அப்புறம் வளர்ச்சி. கேது ஞானம்னு சொல்றோம். அப்ப தொழிலை பத்தின ஞானத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். ஏன் தொழில் இப்படி இருக்குல்ல, அப்ப என்ன மைனஸ், அப்ப எதுக்காக நம்ம அடுத்து என்ன முயற்சி பண்ணணும், ஒரு தொழில்ல ஏதோ ஒரு விஷயம் தொலைஞ்சு போனாலும் கூட அது திரும்ப கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்துரும். அப்போ ஒரு படியில இருந்து அடுத்த படி அப்படிங்கிறது ஏற்ற நிச்சயமா உண்டு. அதுல எந்த மாற்று கருத்துக்களுக்கும் இடமே கிடையாது. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு அவரே 3ஆம் அதிபதியும் ஆகி உங்களுடைய ராசிக்குள் நிற்கும் போது கொஞ்சம் சகோதரர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு முயற்சிக்கு பல முயற்சி பண்ணுங்க. ஒரு 3 தடவையாவது முயற்சி பண்ணினீங்கன்னா தான் 4வது தடவை அந்த விஷயம் நடக்கும். உங்களுக்கு முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க. கடுமையான முயற்சியே சனி பகவானுக்கு உண்டான பரிகாரமே. ஒரு தடவை நடக்கலையா அடுத்தடுத்த முயற்சி பண்ணிட்டே இருக்கிறது தான் பரிகாரமே சனிக்கு உண்டானது. கடின உழைப்பு எது வந்தாலும் அந்த உழைப்பை விடாம அந்த உழைப்பை பிடிச்சிட்டு போறவங்களுக்கு தான் சனி உதவி செய்யுது. அப்போ கண்டிப்பாக இந்த மாதம் தொழிலிருந்து அடுத்த பகுதி, அதாவது அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா எடுத்து வைப்பீங்க. அதுல எந்த மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை. அதே பாருங்க, உங்களுக்கு புதனும் இதே இடத்துல இருக்கார். 16ஆம் தேதி வரைக்கும் 2 குடைய வரும். 11ஆம் அதிபதியுமே அவர். பணம் லாபம் இதெல்லாம் கொடுக்கிறவர். அவரெல்லாம் ஆட்சி உச்ச பலம் பெற்று கன்னியா வீட்டிலேயே உட்கார்ந்திருக்காரு. 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பண வரவு சிறப்பா இருக்கும். அதற்கு மேலேயே குரு பார்வை வந்துடும். அப்போ உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஏதாவது பிளான் பண்ணணும், அதிக டக்குன்னு கேட்டணும், பணம் கிடைக்கணும், உங்களுடைய பணம் எல்லாம் வெளியே இருக்குது, அதெல்லாமே வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 16ஆம் தேதிக்கு முன்னாடி பண்ணுங்க. எல்லாமே சக்சஸ் ஆயிடும். பண வரவு எப்படி தடையில்லாம இருக்குது இந்த மாசம் முழுவதுமே. 16ஆம் தேதிக்கு மேலும் நல்லா இருக்கு. அதற்கு முன்னாடி உடனே கிடைக்கும் பண வரவு. ஒரு பொருள் வாங்கணும், ஒரு ஆசைகளை இந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறோம், அதை நான் வாங்கவே முடியாம இருந்தேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். சேஃப்டியா கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வைப்பீங்க. குடும்ப தேவைகளுக்கோ பிற்காலத்திற்கு உண்டான ஒரு விஷயத்துக்காக ஒரு சேஃப்டி ஒரு அமௌண்ட் சேர்த்து வைப்பீங்க. அப்ப சூரியன் புதனும் சேர்ந்து புதாத்தி யோகமா வேலை செய்யும். அப்ப படிப்பெல்லாம் ரொம்ப மந்தமா இருக்கும். இப்ப
ஏன்னா கேது உள்ளுக்கு இருந்து சனி பார்த்துட்டு இருந்தா படிப்பு ரொம்ப மந்தம். ஆனா இப்ப புதன் சேர்க்கை இருக்கும்பொழுது மாணவர்களுக்கு இப்பெல்லாம் கொஞ்சம் படிப்பு நல்லா வரும், கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமா பண்ணி படிப்பாங்க, மார்க்ல கொஞ்சம் நல்லா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. ஒரு இடமாற்றம், படிப்புக்காக இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகும். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியானவர் 3ஆம் வீட்டில் குரு பார்வையோடு இருக்கிறார். குரு மங்கள யோகத்தோட இருக்கிறார். குரு மங்களம் இயற்கையாகவே பெயர் புகழ் மதிப்பு வீடு மனை சொத்துக்கள் இதெல்லாமே கொடுக்கும். அப்ப உங்களுக்கு 4ஆம் அதிபதி செவ்வாயே இயற்கையாக உங்க ஜாதகத்தில் வீடு மனை சொத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான். அப்ப குரு பார்வையோட வரும் பொழுது இன்னும் அதிகமா கிடைக்க போகுது. ஏங்க மேடம் நீங்க வேற சுக்கரன் வந்து ஜாதகத்துல இருந்து அங்க கேது உட்காந்து பெண் சாபத்தை கொடுத்துட்டு இருக்குது, கேது உள்ள உட்காந்து வந்து பயங்கர பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு, அதோட அஷ்டம சனி, இதுல எங்க போய் எங்களுக்கு வீடு மனை சொத்தெல்லாம் கிடைக்குது அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. அந்த இருளை விளக்குவதற்கே குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்வையாக இந்த செவ்வாயை பார்க்கிறார். அப்போ ஒரு வீடு பிரச்சனை பேசுறீங்க, அம்மா சொத்து அம்மா சொத்து அப்பா சொத்து பூர்வீக சொத்து இதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னா இந்த காலத்துல அதை தொடங்குங்க, மூவ் பண்ணுங்க, அது உங்களுக்கு நடக்கும். ஒரு இடம் வந்து கட்டிட்டோம், பாதி வீடு கட்டிட்டோம், அது அப்படியே நின்று கிடக்குது. ஒரு இடம் வந்து வாங்கி போட்டோம், அதுல எதுவுமே பண்ண முடியாம இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அதெல்லாம் வீடு கட்டுறதுக்கு நின்ற வீடு மறுபடியும் மீண்டும் எழுந்து வர்றது, ஒரு இடம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா வர்றது, ஒரு வண்டி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். கஸ்டமர் என்ன பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இந்த வண்டிக்கு செலவு பண்ணிட்டே இருப்பீங்க. வெஹிக்கிள் சார்ந்த விஷயம், 4 வீலரா இருந்தாலும் சரி, 2 வீலரா இருந்தாலும் சரி, ஏதோ உள்ள செலவு வந்துகிட்டே இருக்கும். அப்ப அது எல்லாமே வந்து ஒரு சரி செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமா உண்டு. ஒரு மனசு வந்து ரொம்ப கல்லு மாதிரி இருக்கு உங்களுக்கு. இப்ப வந்து ஒரு மனசு அப்படி ஒரு நிம்மதியா இருக்கும். இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா புரட்டாசி மாசம் சிம்மத்துக்கு மனசு ஓரளவுக்கு நிம்மதி இருக்கும். ஓகே பரவாயில்ல, என்னதான் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் கொடுத்து அந்த மன நிம்மதியும் உங்களுக்கு கொடுத்துரும். அப்ப உங்களுக்கே ஓகே பரவாயில்ல, ஓரளவு நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. பணம் சார்ந்த விஷயம் இந்த மாசம் சிம்மத்துக்கு ரொம்ப அருமையா இருக்கு. பணம் விஷயம், பொருளாதார விஷயம், குடும்ப விஷயம் இதுல மட்டும் இந்த மாசம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. தொழில் வளர்ச்சி மத்த எதுவுமே நீங்க பார்க்க வேண்டாம். இதுல மட்டும் இந்த மாசம் பண்ணும் பொழுது இதுல ஒரு ஜாக்பாட், இதுல நினைச்சதெல்லாம் நடக்கிறது, இதுல எதிர்பார்த்த விஷயங்கள் உங்க கைக்கு வர்றது இதெல்லாம் உண்டு. சனி வக்கரமா வேற இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கணவர் சார்ந்த விஷயங்கள், மனைவி சார்ந்த விஷயங்கள், இதுல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், அந்யூன்ய குறைவுகள் இதெல்லாம் விலகிரும். இப்ப அந்யூன்யமா வாழ்றது, சந்தோஷ பிரியத்தோட இருக்கிறது, எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தோட ஒரு சுற்றுலா போயிட்டு வர்றது, முன்னாடி இருந்த ஒரு வெறுப்பு தன்மையா கண்ட சனியில அஷ்டம சனியில கணவன் மனைவி பிரியிற சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. நிறைய பிரிஞ்சாச்சு. ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் சமுதாயத்துக்காகவும் காலத்துக்காகவும் நிறைய பேர் வந்து மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரே வீட்டுல தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை சிம்மத்துக்கு நிறைய இருக்கு. அப்ப அது எல்லாமே விலகிடும், அது எல்லாமே ஒரு தீர்வு கிடைச்சிடும், ஒரு ஒரு நிம்மதி கிடைக்கிறதுல. அது உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால், வக்கரமாக இல்ல அப்படின்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிறத அப்படி கொண்டு போயிருங்க, பாத்துக்கலாம். அடுத்தது நான் சனி வக்கரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும், நவம்பருக்கு மேல அப்படிங்கறதா அமைப்பு. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோ தைரியத்தை நீங்க வளர்த்திக்கோங்க. புதிய வரன் தேட வேண்டாம். அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கை கொடுக்கும், எப்படி வந்து ஓரளவுக்கு வரும். பட் வந்து ராசிக்கு 8 சனி வக்கரம் ஆகிறதுனால கொஞ்சம் அவமானங்கள் உண்டு அப்படிங்கிறது இருக்கு. அதனால பெரிய, அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அவமானப்பட்டாதான் ஒரு படி மேல ஏற்றி வைப்பார். சனியை அவமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான். அவர் அவமான ஸ்தானத்திலேயே 8ஆம் இடங்கள் அவமான ஸ்தானம். சனி அவமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்ப நீங்க இந்த தடவை அவமானப்பட்டு தான் ஆகணும், பட்டாதான் வளர்ச்சி. இதெல்லாம் நடக்கலைன்னா தான் வேற, அவமானப்படாம இருக்கிறது, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து நடக்கல அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையே, வேற பிரச்சனை, உடம்பு ரீதியா பிரச்சனை, கண்டங்கள் வர்றது இதெல்லாம் பண்ணும். இதெல்லாம் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அஷ்டமச்சனி எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்குது, அடுத்த படிக்கு உங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பு. அப்ப சிம்மம் பணத்தை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க, உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க, குடும்ப தேவைகள் பணவரவு இதுல மட்டும் கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க. இந்த மாசம் அது மட்டும்தான் உங்களுக்கு நடக்க போகுது. அதுல உங்களுக்கு வெற்றி நிச்சயமா உண்டு. எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த நேரத்துல குரு மங்கள யோகத்தோட தெய்வ அனுகிரகத்தோட உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. சிம்மம் மீண்டும் சிங்கத்து மாதிரி கர்ஜனையோட இருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த மாதம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதாவது தசாபுத்திகள் ரீதியாக சிறிது மாறுபடும் பலன்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.